ங்கிறது ஒரு மேட்ரிக்ஸா கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓகே. இதுதான் ஆக்சுவலா கேட்டிருக்காங்க. இந்த சம்மேஷன் என்னமோ ஒன்று போட்டிருக்காங்க. நமக்கு இதுக்கு இப்போதைக்கு ஒன்றும் உங்களுக்கு மீனிங் தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, சரிங்களா? இது எல்லாமே நம்பர் தானே, ஏதோ ஒன்று நம்பர் தான். இப்போ சம் நம்பரை வந்து ஆட் பண்றாங்க இல்லையா? சம் சிக்மா அப்படின்னா சம்மு. எதுக்கு சம் போடுறாங்க? நம்பர்ஸ்க்கு. அப்ப இந்த சிக்மா சம் ஆஃப் நம்பர்ஸ் என்ன வரும் அதை மட்டும் சொல்லுங்க. அது நம்பரா இல்ல மேட்ரிக்ஸா? நம்பர் தானே வரும். சரி, இந்த 4ல எது நம்பர்? இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், நல் மேட்ரிக்ஸ், டிடர்மினன்ட், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதுலயே ஒரு 3 இடத்துல மேட்ரிக்ஸ் இருக்கு. மேட்ரிக்ஸ்ன்றது ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பு அது, இல்லைங்களா? தேர்ட் ஆப்ஷன்ல தமிழ்ல கொலை பண்ணியிருக்காங்க. அணி கோவை, கோயம்புத்தூர்காரங்க சொல்ற மாதிரி இருக்கு. அணிக்கோவை அப்படின்னு வரணும். சரி, இந்த 3ம் பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். 3 எடுத்து விட்டலாம். இப்போ மீதி என்னதான் இருக்கு உங்களுக்கு? ஆப்ஷன் சி தான் இருக்கு, டிடர்மினன்ட் தான். குரூப்ன்ற ஹிண்ட் எங்க இருக்குன்னா அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நான் மார்க் பண்றேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. சம்மேஷனுக்குள்ள சின்னதா இப்படி போட்டு வச்சிருக்காங்க. இந்த சிக்மா பிலாங்ஸ் டு எஸ்என் அப்படின்னு சின்னதா போட்டு வச்சிருக்காங்க. நீ அந்த இடத்த உத்து பார்த்தாதான் இது எஸ்என்ங்கிறதே தெரியும், இல்லைன்னா எஸ்என்ங்கிறதே வேற எங்கேயுமே இல்லை. எஸ்ஜி என்ன சிக்னேச்சர் அப்படின்னு அர்த்தம். அதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் டெஃபினிஷன். ஒரு வேற கொஸ்டினோட உங்களுக்கு நான் அதை சொல்றேன். இப்போ இப்போதைக்கு சிம்பிளா இதை மட்டும் நீங்க பார்த்துட்டா போதும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் வந்து பயங்கர வீக்கா இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்க ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம். ரைட்டு, அடுத்த கொஸ்டின் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஃபீல்டில் இருந்து. எஃப்ங்கிறது ஃபைனைட் ஃபீல்டு வித் பி பவர் எம் எலமெண்ட்ஸ் வேர் பி இஸ் பிரைம் நம்பர் லெட் ஏ பிலாங்ஸ் டு எஃப். ஏங்கிறது ஏதோ ஒரு எலமெண்ட் ரேண்டமா எடுக்கிறாங்க. தென் ஏ பவர் பி பவர் எம் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஏ பவர் பி பவர் எம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ பவர் பி பவர் எம் ஈக்குவல் டு என்ன? இதான் வந்து கொஸ்டின். வேற ஒரு மெத்தட்ல போகலாம், இல்லைன்னா சிம்பிளா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன ஃபீல்டு ஒன்று சொல்லுங்க. Z2 எடுத்துக்கிட்டா என்னன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம், கரெக்ட் தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டியா இருக்கும். 0 ஒரு அடிட்டிவ் ஐடென்டிட்டி, 1 வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அதனால அது போக ஒரு எலமெண்ட் இருக்க மாதிரி நம்ம பெட்டர் Z3 எடுத்துக்கலாம். Z2வும் கரெக்ட் தான், தப்பு கிடையாது, அதுவும் ஃபீல்டு தான். 0 1 2 Z3 நான் எடுத்துக்கிறேன். ஃபீல்டா இருக்குன்னா நமக்கு 2 ஆப்ரேஷன் வேணும். ஒன்று வந்து அடிஷன் மாடுலோ 3 ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன், செகண்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் மாடு 3. Zn is a field if and only if n is prime. நீங்கள் ரொம்பலாம் ஒன்றும் யோசிக்க வேணாம். இந்த இடத்துல பிரைம் நம்பர் இருந்தாலே அது ஃபீல்டு தான். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம செக் பண்ணுவோம். ஏ வந்து என்ன பண்ணோம்னா பி வந்து அப்போ 3 இல்லையா? நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பி ஈக்குவல் 3. அப்போ எம் என்ன சார்னா நான் எம் வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். எம் ஈக்குவல் டு 1. அப்போ இவங்க சொன்ன கண்டிஷன் படி நம்ம ஒரு ஃபீல்டை எடுத்தாச்சு. 3 பவர் 1 எலமெண்ட், அதாவது 3 எலமெண்ட்ஸ் இருக்கும், கரெக்டாக வந்துடும். இப்போ ஏக்கு பதிலாக வேல்யூ எடுப்போம். 0ன்னு எடுக்கிறேன். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? ஏ பவர் பி பவர் எம் கேட்குறாங்க. தட் இஸ் 0 பவர் 3 பவர் 1, தட் இஸ் 0 கியூப். மல்டிப்ளை பண்ணுங்க. 0 இன்ட்டு 0 இன்ட்டு 3 டைம்ஸ் என்னதான் வரும்? 0 தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னா 1 அப்படின்னு இருக்கு. இந்த 1ங்கிறது என்னன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இல்லையா? சரி, அப்புறம் ஏ இருக்கு, ஏ ஸ்கொயர் இருக்கு, ஏ கியூப் இருக்கு. 2 தடவை இருக்கு, உங்களுக்கு தெரியும். தமிழுக்காக மறுபடியும் ஒரு ஆப்ஷன் போட்டிருப்பாங்க. சரி, இப்போ ஏ ஈக்குவல் 1 அப்படின்னு எடுப்போம். இப்போ ஏ ஈக்குவல் 1 அப்படின்னு போட்டா 1 கியூப் வரும், 1 வரும். அடுத்து ஏ ஈக்குவல் 2ன்னு வச்சுக்குவோம். A is equal to 2. 2 cube. 2 cube mod 3 போட்டா என்ன வரும்? 2 தான் வரும், கரெக்டா? அப்ப இங்க இதுல இந்த 3ல இருந்துமே பாருங்க, நம்ம என்ன எலமெண்ட்டை கியூப் பண்றோமோ அதே எலமெண்ட் தான் ரிப்பீட் ஆகுது. அப்ப ஏ பவர் பி பவர் எம்ங்கிறது நமக்கு வந்து ஏ, அதே எலமெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து கூட நீங்க ஆன்சர் வந்து பண்ணிடலாம். டீட்டெயிலாக தெரியணும் கூட அவசியம் இல்லை. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க. let the non-zero elements of JP. JP னா என்னது? JP னா ZP ன்னு எடுத்துக்கலாமா, இல்ல என்ன மீன் பண்றாங்க? நான் சைக்கிளிக் எலமெண்ட் ஆஃப் JP னா வெறும் ஜேங்கிற நோட்டேஷன் வந்து ரிங் ஆஃப் இண்டீஜர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்த புக்லனா எர்ஸ்டைன் புக்ல. ஜே அப்படின்னா
ரிங் ஆஃப் இன்டீஜர்ஸ். ரிங் ஆஃப் இன்டீஜர்ஸ்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி a plus bi வேர் a and b are integers. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா காசியன் ரிங் ஆஃப் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஜேபின்னா என்ன மீன் பண்றாங்கன்னா இதே மாதிரி தான் a plus bi or ib. இந்த ஏபி வந்து எங்க இருந்து வரணும் அப்படின்னா இங்க இருந்து வரணும். இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்கணும், எனக்கு நான் நோட்டேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. சரி, அது தெரியலான்னு பரவாயில்ல. நான்-ஜீரோ எலமெண்ட் ஆக்சுவலாக ஃபீல்டுன்னு சொல்ல வராங்க இந்த இடத்துல. ஆக்சுவலாக ஜேபிங்கிறது ஃபீல்டு. அந்த ஃபீல்டோட நான்-ஜீரோ எலமெண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சைக்கிளிக் குரூப்பை ஃபார்ம் பண்ணும் எப்போவுமே. நாட் ஓன்லி திஸ் ஜேபி, ஜென்ரல் ஃபீல்டோட நான்-ஜீரோ எலமெண்ட்ஸ் எடுங்க, அது எதை ஃபார்ம் பண்ணணும்னா சைக்கிளிக் குரூப்பை ஃபார்ம் பண்ணும் அண்டர் த செகண்ட் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன். எனி ஜெனரேஷன் போட்டு வச்சிருக்காங்க, என்ன வரணும்? ஜெனரேட்டர். ஜெனரேட்டர்னு வரணும், அது ஒரு மிஸ்டேக். நீங்கள் இதுக்கே கிளைம் பண்ணலாம் ஒருவேளை தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா, கொஸ்டின் மிஸ்டேக்னு இல்லையா? ரைட்டு, 4 ஆப்ஷனையும் பாருங்க. எனி ஜெனரேட்டர் ஆஃப் திஸ் குரூப் இஸ் ஆல்சோ கால்ட் எ டேஷ் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. ஆல்சோ கால்ட் எ டேஷ். இந்த ஜெனரேட்டருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பேரை தான் கேட்டிருக்காங்க. இதில் ஒன்றும் நம்ம நாலேஜ் உள்ளே கொண்டு போயெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ணலாம், இல்லைன்னா அவ்வளோதான். ஆப்ஷன் வச்சு ஏதாவது எடுத்து விடலாம். லாஸ்ட் ஆப்ஷனை பாருங்க. இங்கே டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கு, இங்கே தனித்தன் இருக்கு. ஆக்சுவலாக டிஸ்டிங்க்ட் எய்ம் பண்ணியிருக்காங்க, அது டிஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. எந்த டிஸ்ட்ரிக்ட் தான் அவங்க சொல்ல மாட்டாங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் ரூட் வேணும்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். எந்த மாவட்டம் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? இது கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. டிஸ்டிங்க்ட்னு மீன் பண்ணியிருக்காங்க. பட் டிஸ்டிங்க்ட்னா 2 3 இருந்தால் டிஸ்டிங்க்ட் சொல்லலாம். இருக்கதே ஒன்றை போய் டிஸ்டிங்க்ட், ஒருவேளை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தாலும் டிஸ்டிங்க்ட் ஒன்றை போய் எப்படி டிஸ்டிங்க்டா இல்லையான்னு சொல்றது, அப்படிலாம் வராது. இதில் எந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? பிரிமிட்டிவ் ரூட் கேள்விப்பட்டிருக்கீங்க, காம்ப்ளெக்ஸ் ரூட் கூட கேள்விப்பட்டிருப்போம். அது என்னது ஆயிலர் ரூட்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிலாம் கேள்விப்பட்டது இல்லை இல்லையா? இதுவும் கிடையாது. ஆக்சுவலாக அது பிரிமிட்டிவ் ரூட்டுங்கிறத அப்படி சொல்ல வந்திருக்காங்க. ஆறுங்கிறது யூக்ளிடியன் ரிங்கு, ஏபிங்கிறது ரியல் நம்பர், அந்த ரிங்ல இருந்து எடுத்திருக்கோம். பி நாட் ஈக்குவல் 0 இஸ் நாட் எ யூனிட் இன் ஆர், தென் என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வருவாங்க இதுக்கு ஆன்சர்? ஏபிசி டி கட் ஆயிடுச்சா? சரி, இன்னொரு டி வேற இருக்கு. டி ஆஃப் ஏ லெஸ் தென் டி ஆஃப் ஏபி. நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா இதை டெஃபினிஷன் சொல்லிட்டு வந்தால் தான் மீனிங் புரியும். நம்ம பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், இது ஆன்சர் பண்ணியிருக்கலாம். NZ is a prime ideal if n வந்து பிரைம் நம்பருக்கு மட்டும்தான், n வந்து காம்பவுண்ட் நம்பர் ஒன்லிங்கிற வேர்டு இருக்கு, n நாட் ஈக்குவல் டு 1 ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் n. இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இஜெட்டுங்கிறது ஆக்சுவலி கேபிட்டல் இஜெட் வரணும். சரியா? NZ வந்து எப்போ பிரைம் ஐடியலாக இருக்கும் அப்படின்னா n வந்து பிரைமாக இருக்கும்போது மட்டும்தான். ப்ராடக்ட் வந்து அதில் இருக்கு அப்படின்னா எய்தர் ஏ ஆர் பி எங்கே இருக்கணும் அப்படின்னா பியில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியல் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஐடியலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் ஐடியல். இந்த இடத்துல பிங்கிற லெட்டர். இதுதான் பிரைம் ஐடியல் கூட டெஃபினிஷன். ஃபார் த ப்ராடக்ட் ஏபி இன் பி, ப்ராடக்ட் பியில் இருந்துச்சு அப்படின்னா எய்தர் ஏ ஆர் பி வந்து கண்டிப்பாக வந்து பியில் இருக்கணும். அப்படி ரெண்டுமே இல்லை அப்படின்னா இட் கேனாட் பி ஏ பிரைம் ஐடியல். நீங்கள் இதை ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் பிரைம் ஐடியல் இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா NZ பொறுத்தளவில் இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஒன்லி n இஸ் அ பிரைம் நம்பர், அது மட்டும்தான். n ஆர்டிகல் 1ங்கிறதும் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் என்னங்கிறது கிட்டத்தட்ட சேம் தானே. இதில் ஒன்று மட்டும்தான் இருக்காது. இது சிடி வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். அதனாலே நீங்கள் அதை எடுத்து விட்டுருங்க. இது ஆக்சுவலாக ஜஸ்ட் நேம் கொடுத்து வச்சுருக்காங்க. A quotient group is also called as a dash அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. எபிலியன் குரூப், நார்மல், இதில் நார்மல் சப் குரூப்னு வந்துருச்சு, ஃபேக்டர் குரூப், லீனியர் குரூப் அப்படின்னு வந்திருக்கு. இது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீன் ஒரு குரூப் இருக்கு, ஹச் அப்படின்னு இன்னொரு நார்மல் சப் குரூப் இது ஹச்சுங்கிறது. அப்படின்னா நம்ம இப்படி ஒரு குரூப் வந்து டிஃபைன் பண்ணலாம்.
ஏ ப்ளஸ் ஹெச் ஆர் ஏஹெச் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். அந்த குரூப்புக்கு பேர் தான் யூஸ்வலாக குவாஷன் குரூப் தான் மோஸ்ட்லி இருக்கும் புக்கில். ரேராக சம் புக்கில் மட்டும்தான் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபேக்டர் குரூப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் அதை டைரெக்டாக இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குவாஷன் குரூப் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எ டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த எபிலியன் குரூப்பு நார்மல் சப் படிக்கும் போதெல்லாம் அந்த வேர்டு வராது. அதை வச்சு கூட நீங்கள் கொஞ்சம் குவாஷன்னா என்னது பொதுவாக எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 6 வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 3ன்னு வரும். இந்த 3 தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா குவாஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்னொரு அந்த அதர் கேன் 6 வந்து நான் 2 × 3 அப்படின்னு எழுதலாம். இந்த கேஸில் இந்த 3 என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேக்டர்னு சொல்லுவோம். மேபி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இல்லைன்னா கொஞ்சம் இந்த குவாஷனுங்கிற வேர்டு ஃபேக்டருங்கிற வேர்டெல்லாம் நம்பரில் படிச்சிருப்போம் இல்லையா, நம்பர்ஸில் அதை வச்சு கொஞ்சம் ஏதாவது லிங்க் பண்ணி வேணால் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இதில் நாலேஜ் அப்ளை பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இது பேர் தான் வேறு தான் கேட்டு வச்சுருக்காங்க இப்படி. சரி, ஃபேக்டர் குரூப் தான் இதுக்கு ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க, கிளியராக எல்லா லைனுமே அப்படியே பார்த்துட்டே வாங்க. கொஸ்டின் மார்க் இருக்குது ஆக்சுவலாக ஒமேகான்னு வரணும். சரி, அதான் டபிள்யூன்னு போட்டு வச்சுருக்காங்க. W பவர் n ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன வரும் அப்படின்னு nth roots of unity if W power n equal to dash. 1 வருமா இல்லை வேற ஆன்சர் வருமா? 1 தானே சார் வரும். அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க அந்த டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி. சரி, பார்க்கலாம் டீட்டெயிலாக. இது கொஞ்சம் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவரி ஃபைனைட் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு ஏ டேஷ். தெரியலனாலும் அட்டன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே குரூப்னு இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ரிங் இருக்குது, இங்கே ஃபீல்டு இருக்குது, இதுவும் இங்கேயும் ரிங்குன்னு தான் இருக்குது. குரூப் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் SN. இதுவும் ஆன்சர் தப்பா தான் சார் கொடுத்துருக்கோம். SN இது கன்ஃபார்ம். இதுதான் நம்மளே டெஸ்ட்ல வர கேட்டிருந்தோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எவரி ஃபைனைட் குரூப் ஐசோமார்பிக் டு SN. SNங்கிறது குரூப் ஆஃப் பெர்முடேஷன்ஸ். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாருங்க, இது ட்ரை பண்ணீங்களா யாராவது இந்த கொஸ்டின்? இது வரவே 1 implies 2 வராது, 2 implies 1 வராது சார். எந்த நம்பருக்கு வரல? ஏதாவது உங்களுக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுதா? நான் போட்டு பார்த்தேன் சார், 1 implies 2 அந்த மாதிரி இருந்தது. 2 implies 1 மட்டும் வர மாதிரி தெரியலங்க சார். 2 implies 1 வரலைன்னா நீங்க அதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் சொல்லணும் இல்லைங்களா? இப்படி வரலைன்னா என்ன அர்த்தம்? இதோட மீனிங் மேபி மற்றவங்களுக்கு சொல்லிடுறேன். பிங்கிறது பிரைம் நம்பர். இவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். பி டிவைட்ஸ் அன் இன்டீஜர் ஆஃப் த ஃபார்ம். அன்இன்டீஜர் தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னா n² + 1ல் இருக்கிற எல்லா நம்பரையும் பி டிவைட் பண்ணணும் அப்படி அர்த்தம் இல்லை. n² + 1ல் இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு நம்பரை டிவைட் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். 5 வந்து எதை டிவைட் பண்ணும்? 2² + 1. இப்படி ஒரு நம்பரை டிவைட் பண்ணால் போதும். 5ங்கிற பிரைம் நம்பர், பி வந்து 5, அது வந்து டிவைட்ஸ் ஏ நம்பர் ஆஃப் த ஃபார்ம் n² + 1. அப்போ இந்த 5 வந்து இங்கே எடுத்துக்கிறணும். இந்த 5ஐ இங்கே வந்து போடணும். இது வந்து இதை டேலி பண்ணுதா? அதான் உங்க கேள்வி. இந்த 1ல் இருக்கிற 5 செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு கேட்குறாங்க. எய்தர் p = 2, இங்கே p = 2 கிடையாது. அப்போ இது கிடையாதுன்னா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். p is congruent to 1 mod 4. p வந்து ஆட் பிரைம் தான், இதுவும் ஆட் பிரைம் தான். 5 is congruent to 1 mod 4. கரெக்டாக வருது. ஆனால் இது ஒரு எக்ஸாம்பிள். இது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம புரியறக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் அவங்க மீனிங். அதே மாதிரி வந்து செகண்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இம்ப்ளைஸ் 1 அப்படின்னா எய்தர் p வந்து 2ஆக இருக்கணும், இல்லை இஸ் கான்க்ரூண்ட் 1 mod 4ஆக இருந்தால் அப்படிப்பட்ட பிரைம் நம்பர் டிவைட்ஸ் அண்ட் இன்டிஜர் ஆஃப் த ஃபார்ம் n² + 1 அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் ஜென்ரலாகவே சொல்ல முடிஞ்சுன்னா 2 implies 1, அதே மாதிரி 1லேருந்து 2 வந்துடும்னு சொல்லிடலாம். இல்லைன்னா ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் 1, 2 ரெண்டுமே வரல அப்படின்னீங்க. இப்போ என்ன எக்ஸாம்பிள் எடுத்தால் வரல?
5 எடுத்தேன் சார் வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த 7 அந்த மாதிரிலாம் போகும்போது வரல இல்ல சார். 7 வரலைன்னா இப்ப நீங்க 7 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து 7 யூஸ் பண்ணி எழுத முடியுதா? p = 7 எடுத்தா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நீங்க அடுத்த செகண்டுக்கு போகணும். நான் அப்படிப்பட்ட பிரைம் நம்பர் தானே அவங்க சொல்றாங்க. அதாவது நீங்க என்ன பண்ணனா p = 7 டிவைட்ஸ் n² + 1. இதை நீங்க செக் பண்ணிட்டு தான் செகண்டுக்கு போகணும். இப்போ எண்ணுக்கு என்ன போட்டா அதை டிவைட் பண்ணுது? எடுத்துக்கங்களேன் சார். 3² + 1னாலே 10 வருதுல்ல சார். அடுத்ததுல அந்த மாட் 4 பண்ணும்போது 2 தானே வருது. இல்ல நான் என்ன கேக்குறேன், மாடு இல்லாம நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இதுல மாடு இல்ல மாடு இல்லாம சொல்லணும். ஃபர்ஸ்ட் பார்ட் p divides an integer of the form n² + 1. அப்ப நீங்க p வந்து இங்க 7 சூஸ் பண்ணா சார் 17 எடுக்கலாமா சார்? நீங்க இப்ப p வந்து 7 எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த இதுக்கு. ஏன்னா p வந்து 17 சார் 17. அது ஓகே, அது நம்ம செக் பண்ணுவோம். எண்ணுக்கு 4 போட்டா வரும். இல்ல அவங்க 7 எடுத்து 1 does not imply 2ன்னு வந்துச்சுங்கிறாங்க இல்லையா, அதுக்கான கேக்குறேன் இப்போ. ஓகே சார். இப்ப இந்த இதுபடி பாத்தீங்கன்னா நீங்க 7 சூஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல வரேன். கரெக்ட் தானே? ஏன்னா இது டிவைடே பண்ணாது பாருங்களேன். டிவைடே பண்ணாது. n = 7 does not divide n² + 1. கரெக்டா? அப்போ வந்து p = 7 வந்து இங்க நாட் அப்ளிகபிள். நீங்க எடுக்கக்கூடாது. இதையே எடுக்கக்கூடாது. 17 எடுக்கலாம். ஏன்னா 17 வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா p = 17 that divides 4² + 1. தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் ஆப்ஷனுக்கு வாங்க. இந்த 17 தான் இங்க எடுத்துக்கணும். pக்கு பதிலாக 17 போட்டு பாருங்க. செகண்டுக்கு ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட்டுக்கு எடுக்கிறோம். இதே இதை தான் இங்கே போட்டு பார்க்கணும். 17 இஸ் கான்க்ரூண்ட் 2 கிடையாது. அப்போ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். கரெக்ட் தானே? சாட்டிஸ்ஃபை பண்ணுது. திரும்பவும் சொல்கிறேன், பர்டிகுலர் எக்ஸாம்பிள் எடுத்து ஆன்சர் கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. நீ ஆப்ஷனை வேணால் எலிமினேட் பண்ணிகிட்டே வரலாம். 2 does not imply 1க்கு வேறு என்ன சார்? ஏதாவது கவுண்டர் எக்ஸாம்பிள் எடுத்தீங்களா? அதாவது 2வை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும், 1 சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது. அப்படின்னா தான் அந்த கவுண்டர் எக்ஸாம்பிள் கரெக்டுன்னு அர்த்தம். 2 does not imply 1ன்னு அர்த்தம். அப்படி என்ன எடுக்க முடியுது? கவுண்டர் எக்ஸாம்பிளே வராது. கரெக்டா? இதை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அடுத்ததுக்கு நீங்கள் போகணும். செக் பண்ணி பாருங்கள், இது ரெண்டுமே கரெக்டாக வருது. இது ஆக்சுவலாக நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும்னா நம்ம ஜென்ரலாக தான் ட்ரை பண்ணணும். கன்ஃபார்ம் ப்ரூஃப் கொடுக்கணும்னா ப்ராப்பர் வேலை தான் போயாகும். வேறு வழி கிடையாது. ஒன்று அஸ்யூம் தட் p divides an integer of the form n² + 1 அப்படின்னு எடுத்துக்கிறணும். அதுலேருந்து நம்ம mod 4 எடுத்தால் இப்படி தான் வரும். either p = 2 இல்லைனா p is congruent 1 mod 4ன்னு எடுக்கணும். அப்புறம் ஆப்போசிட்டில் 2 அஸ்யூம் பண்ணிக்கிட்டு 1 கொண்டு வரணும். வேறு வழி கிடையாது. ஏன்னா இது எக்ஸாம்பிள் மூலமாக வந்து நம்ம எலிமினேட் பண்ண முடியாது.